நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்சலி பாப்பா அவ மனசுல உள்ள ஆசையை சுடர் கிட்ட கேக்குறாங்க. சுடர் நீ ஏன் எங்களுக்கு அம்மாவா வந்துருன்னு கேக்குறா. இப்படி எல்லாம் பேசுங்கள. சுடர் ஸ்கூல் கூட்டிட்டு போறாங்க. அப்ப அஞ்சலி பாப்பா அவ மனசுல உள்ள ஆசையை சொல்றா. சுடர் நீ ஏன் எங்களுக்கு அம்மாவா வந்தா என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே சொன்னனால இப்படி எல்லாம் பேசாதேங்கிறாங்க. இப்போ கடவுளே நான் நினைச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரியே சுடரே எங்க அம்மாவா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றி வை அப்படின்னு வேண்டிக்கிறா அஞ்சலி பாப்பா. அதே மாதிரி சாமி ரூம்ல எழிலும் மனோகரியோட கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ரெண்டு பேர்த்தோட போட்டோவையும் வச்சிருப்பாங்க. அப்ப மனோகரி போட்டோ காத்தடிச்சதும் அது விலகி போயிடும். சுடர் போட்டோவும் அங்க சர்டிபிகேட்ல இருக்கும். அதுவும் காத்தடிச்சதும் மனோகரி இடத்துக்கு சுடர் போட்டோ வந்துருது. அந்த ஜாதகத்துல இப்ப எழிலோட போட்டோவும் சுடரோட போட்டோவும் இருக்கு. பாட்டி வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வர்றாங்க. வந்ததும் அம்மா மேனேஜர் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு இன்விடேஷன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, எழுதிட்டீங்களான்னு வந்து கேக்குறாங்க. எழுதி பூஜை ரூம்ல தான் வச்சிருக்கோம், இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி போய் அதுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணி ஆராத்தி எல்லாம் காட்டி அந்த பத்திரிக்கையை அப்படியே மூடிக்கொண்டு வந்து பிரஸ் கொடுத்துட்றாங்க. அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. சுடர் குட்டீஸுங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் இறங்கிட்டாங்க. காவியா மட்டும் ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உட்காந்துருக்கா. காவியா ஏன் இறங்கல, இறங்கி வா ஸ்கூலுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. காவியா என்னது நீ வரும்போது கூட அப்செட்டா தான் இருந்த, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்குறாங்க. சுடர் எனக்கு இருக்கிற ப்ராப்ளமே மனோகரி ஆண்டி தான். மனோகரி ஆண்டியை எங்க டாடி கல்யாணமே பண்ணிக்க கூடாதுங்கிறாங்க. காவியா அவங்க மட்டும் எனக்கு அம்மாவா வந்துட்டா கண்டிப்பா நான் வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேங்கிறாங்க. காவியா நீ சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, இந்த வயசுல இப்படி பேசுறதெல்லாம் தப்பு. அதான் நான் சொல்லியிருக்கேன்ல கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு. உங்களுக்கு பிடிக்காத அந்த மனோகரி மேடம் உங்களுக்கு அம்மாவா வரமாட்டாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா. சுடர் ஒன்று தான் நான் நம்புறேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடு சரியா அப்படின்னு காவியா கேட்க. சரி காவியா அது என்னோட பொறுப்பு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா அவிகிட்ட காவியாவை பத்திரமா அவ கிளாஸ்ல கொண்டு விட்டுட்டு நீ கிளம்புங்கிறாங்க. சரிங்கிறாங்க அவி. காவியா அதான் சுடர் சொல்லிட்டாங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க, வா கிளாஸ்க்கு போலான்னு அவி கூட்டிட்டு போறா. ராமியா சுடர் ரெண்டு பேத்துக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 குட்டிசுங்க போறாங்க. ராமியா நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, டாக்டர் சார் அங்கே தானே இருக்காரு, அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அங்கேயே போங்கிறாங்க. இன்னைக்கு போய் பேசியே ஆகணும், ரெண்டில் ஒன்று தெரிஞ்சே ஆகணும், நீங்க கார் எடுங்கிறாங்க. ஆஹா சுடர் நல்லா சூடாயிட்டா. சரி சூட்டோட சூடா இப்படியே கொண்டு போய் விட்டா தான் இவ ஏதாவது பேசினா தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு ராமையாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு இறக்கி விட்டதுமே சுடர் வெகு வேகமா போறாங்க. சுடர் சுடர் நானும் வரேன், அங்க பேசும்போது நானும் கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் இல்லைங்கிறாங்க. ராமையா நீங்க பேசாம இங்கேயே இருங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நானே பேசிட்டு வந்துடுறேன், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சுடர். இந்த பொண்ணு போற போக்க பார்த்தா டாக்டர் ஐயாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிரும் போல இருக்குதே. சரி எப்படியோ பேசி கேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தினா போதும், நம்மளுக்கு அதுதானே முக்கியம்னு நினைக்கிறாங்க ராமையா. எழில் ஒரு அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பங்க சுடர் கேட்காமலே அனுமதி இல்லாம உள்ள போறாங்க. சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க, நீ கொஞ்சம் நேரம் வெளியில வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. இல்ல சார் நான் இதை பத்தி பேசியே ஆகணும், அதுக்காக தான் வந்திருக்கேங்கிறாங்க சுடர். வெயிட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது, உங்ககிட்ட பேசி முடிவுக்கு வர வேண்டிய விஷயங்கிறாங்க சுடர். எழில் ஒரு பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன், நான் என் பேச வேண்டிய விஷயத்த பேசாம விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களேங்கிறாங்க சுடர். இப்போ என்ன முக்கியமான விஷயம் நீ தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறாங்க. ஆமா உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்குறாங்க. அம்மாவுக்கு அப்போங்கன்னு பார்த்து இரும்பல் வந்துட்டு இருக்குது. ஏமா நானே அவர்கிட்ட முக்கியமான விஷயம் பர்மிஷன் கேட்டு வேற பேசிட்டு இருக்கிறேன், நீ வேற பேச்சுக்கு ஒருக்க இரும்பிக்கிட்டே இருக்கிறியே, அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரு, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இரும்பாம அடக்கி வச்சிரு அப்படிங்கிறாங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், மனோகரியை நீங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களான்னு கேட்குறாங்க. சுடர் இந்த கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, முதல்ல நீங்க இருந்து வெளியில போங்கிறாங்க. சார் இதை பத்தி முடிவு தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன், நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும், அப்பதான் நான் இங்கிருந்து வெளியே போவேங்கிறாங்க. அதுக்குள்ள அந்த அம்மாவுக்கு வேற லொக்கு லொக்குன்னு இருமல் வேற வந்துருச்சு. ஏமா நானே எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், நீ சும்மா லொக்கு லொக்குன்னு இருமிட்டே இருந்தா அவர் எப்படி என்கிட்ட பேசுவாரு, முதல்ல நான் பேசி முடிச்சுட்டு வர வரைக்கும் நீங்க வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மாவும் பேசாம எழுந்திரிச்சு வெளியில போறாங்க. அந்த அம்மாவும் எழுந்திரிச்சு ஓட பாக்குறாங்க. ஏமா இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. அந்த அம்மா போதுமடா சாமி இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டான்ட்டு போறாங்க. உடம்பு சரியில்லாத வந்திருக்கு, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதா, என்னமா கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் கொடுக்குறேன்னு வந்து கேட்குறாங்க. எழில் மனோகரியை கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காது அது என்னோட பர்சனல் மேட்டர், இதுல தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுங்கிறாங்க. சார் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு, உங்க குழந்தைகளோட கேர்டேக்கரா எல்லா ரைட்ஸும் இருக்கு சார், எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், ஆனா உங்க குழந்தைங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையானுங்கிறத நீங்க கேட்கணும், குழந்தைகிட்ட நீங்க கேட்டீங்களான்னு கேட்குறாங்க சுடர். இங்க பாரு சுடர், நல்லது கெட்டது எதுங்கிறது எனக்கு தெரியும், அதுல எதுல விருப்பம் இருக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால என் குழந்தைங்களும் என்னோட விருப்பத்துக்கு மாற எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எழில் சார் நீங்க தப்பா கணக்கு போட்டு நீங்க மனோகரியை கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தைங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, பிடிக்கலைங்கிறாங்க சுடர். குழந்தைங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க சார், குழந்தைங்களுக்கு பிடிக்காத கேட்டகரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்க குழந்தைங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் மட்டும் நீங்க பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சுடர் குழந்தைங்களை காரணம் காட்டி நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காத, என்னோட பேர் கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மனோகரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, இந்த கல்யாணம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மனோகரிக்கு செய்யற நன்றி கடனுங்கிறாங்க. எழில் இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி வராதுங்கிறாங்க. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு
பேசாம அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார் உங்க கை இடுப்புல இருக்கு எடுங்கங்கறாங்க சுடர். ஓ சார் என்னையும் அறியாம வச்சுட்டேன். சரி இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி நீ பேசக்கூடாது. நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. சரி சார் அப்படின்ட்டு போறாங்க சுடர். இதுல வேகத்துல போன சுடர் எழில் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பேசாம அமைதியா வந்துட்டு இருக்காங்க. ராமையா இங்க சுடர் வருவான்னு காத்துட்டு இருக்காங்க. என்னது சுடர் அவ்வளவு வேகமா போனா இன்னுமா பேசாம இருப்பா? இந்நேரம் பேச ஆரம்பிச்சிருப்பா. எப்படியும் பேசி முடிச்சுட்டு தான் வருவா. சரி வரட்டும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ராமையா. சுடரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா ராமையா கேட்குறாங்க, என்ன சுடர் எழில் சார்கிட்ட பேசிட்டியா? என்ன கல்யாணத்துக்கு சரி இல்லைன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமுக்கும் தலைய ஆட்டுறாங்க சுடர். அட என்ன சுடர் இது? கேட்டதுக்கெல்லாம் பூமி மாடு தலையாட்டுற மாதிரி தலைய ஆட்டுறியே, என்னதான் சொன்னாரு? நீ பேசுனியா பேசலையான்னு கேட்குறாங்க ராமையா. உள்ள என்னதான் நடந்துச்சு? எழில் ஐயா கல்யாணத்தை நிறுத்துவாரா நிறுத்த மாட்டாராங்கிறாங்க. தெரியலைங்கிறாங்க சுடர். எது தெரியலையா? நீ போன வேகத்தை பார்த்தா இந்த கல்யாணத்தை பத்தி பேசி மொத்தமா நிறுத்திட்டு வருவீன்னு பார்த்தா தெரியலன்னு தலையாட்டிய உன்னை போய் நம்மள பாரு. அடைச்சி வாமா வந்து வண்டியில ஏறுவா. ராமையா போய் வண்டியில உட்காரு போ அப்படின்னு சொல்றாங்க. போகும்போது என்னமோ வீரவசனம் பேசிட்டு போனா வரும்போது சாவகாசமா வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியலன்னு சொல்றா. இவ்வளவு எனத்த சொல்றதுங்கிறாங்க ராமையா. சுடர் வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா போன் பண்றாங்க. சுடர் இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிருச்சு. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேங்கிறாங்க. என்னப்பா அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம்னு கேக்குறாங்க சுடர். உங்க அக்காவை சின்ன வயசுல தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த சாரதாம்பா, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுமாங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமாங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் அங்கேயே இருங்க நானும் வரேங்கிறாங்க. நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், அங்கே போய் நான் பார்த்துட்டு நிலைமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ அப்புறமா வந்தால் போதுங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்கள் போய் சாரதாம்பாலை பார்த்துட்டா அக்காவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க சுடர். நாமளும் அக்காவை சீக்கிரமாக பார்த்துடலாங்கிறாங்க. ஆமாம்மா எல்லாமே சந்தோஷமாக நடக்குங்கிறாங்க. சரிம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சுடர் அவங்க அப்பாவும் பேசிட்டு இருந்ததா அந்த பக்கமாக மனோகரி நின்று கேட்குறாங்க. நீங்கள் மட்டும் சாரதாமாவை பார்த்துட்டீங்கன்னா அக்காவை பற்றின எல்லா விஷயம் தெரிஞ்சிடும்னு சுடர் சொன்னதை நினைச்சு பார்த்த மனோகரி அந்த பக்கம் இந்த பக்கம் டென்ஷனா நடந்துட்டு இருக்காங்க. ஐயோ அந்த கிழவை மட்டும் போய் சாரதா இருக்கிற இடத்த தெரிஞ்சு சாரதாவை போய் பார்த்துட்டா இந்துவோட தங்கச்சி சுடர்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடுமே, அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கே பிரச்சனையானாலும் ஆயிடும். இதை விடவே கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க மனோகரி. முதல்ல இந்த கிழவன் போய் சாரதாவை பார்க்க கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க. மேடம் மேடம் என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் சொல்றது மட்டும் கேளுடான்னு ரகசியமா சொல்லி வைக்கிறாங்க மனோகரி. மேடம் எல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. டேய் சொல்லிடாதுடாங்கிறாங்க மனோகரி. மேடம் விடுங்க நான் பாத்துடுறேங்கிறாங்க. சுடரோட அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததும் ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனில் கேட்குறாங்க, சாரதான்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்படி யாரும் அட்மிட் ஆகலையேங்கிறாங்க. அம்மா நல்லா பார்த்து சொல்லுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்கிறாங்க. இந்த பேரில் யாரும் அட்மிட் ஆகலைங்கிறாங்க. அப்படியா, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வேற எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சார் நீங்கள் தேடி வந்தது ஒரு லேடியா ஆக்சிடென்ட் கேஸாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, போய் செகண்ட் ஃப்ளோரில் பாருங்கள், அங்கே தான் ஒரு லேடி வந்து அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்கள கூப்பிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போய் நேற்று ஒருத்தர் அட்மிட் ஆனாங்கல்ல அவங்கள கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வாங்கங்கிறாங்க. சிஸ்டரும் வாங்க சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடரோட அப்பா போகிறதுக்கு முன்னாடியே அந்த ரவுடி மனோகரி வச்ச அந்த ரவுடி மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சாரதா எந்த பெட்டில் இருக்காங்களோ அந்த பெட்டில் இருக்கிற சாரதாவை தூக்கி வேறொரு பெட்டில் வச்சுட்டு அந்த பெட்ல இருக்கிறவங்களை தூக்கி சாரதா பெட்ல வச்சிடறாங்க. சிஸ்டரும் அது தெரியாம அவங்க அப்பாவுக்கு அடையாளம் சொல்லிட்டு போறாங்க. லெஃப்ட்ல இருக்காங்கல்ல அந்த பெட்ல இருக்கிறவங்க தான், போய் பாருங்க சார்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுடரோட அப்பா உள்ள போகும்போதே அந்த ரவுடி அந்தந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுக்கிறாரு. சுடரோட அப்பா அந்த சிஸ்டர் சொன்ன பெட்டையும் பார்த்துட்டு பக்கத்து பெட்டியும் பார்ப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.